ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கோவில்கள் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நம்முடைய மனதினை ஒருமுகப்படுத்தி நாம் எடுக்கின்ற ஒரு வேலையை அந்த வேலையிலே கவனமாக இருந்து செய்து முடிப்பதற்கு ஒரு உந்து சக்தியை நமக்கு அளிப்பது கோவில்கள். மலை மேலே நிறைய திருக்கோவில்கள் இருக்கின்றது. நம்முடைய இந்து தர்மத்திலே பார்த்தீர்கள் என்றால் நிறைய மலை கோவில்கள் இருக்கின்றது. மலை என்றால் அங்கே முருகன் இருப்பார், பெருமாள் இருப்பார். இப்படி மலை கோவில்கள் அதிகம் இருக்கின்றது. இந்த மலை கோவில்களிலே நாம் படியேறி இறைவனை தரிசிக்கும் போது இரண்டு விதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுகின்றது. ஒன்று, உடல் நலம் சீராகின்றது. இரண்டாவது, அந்த பக்தியோடு நாம் பிரார்த்தனைகளை செலுத்துகின்ற அந்த வேளையிலே இறையருள் நமக்கு பூரணமாக கிடைத்து நாம் எந்த வேலையை செய்ய முற்படுகின்றோமோ அந்த வேலைகள் நல்லபடியாக ஒரு வெற்றியை நமக்கு தருகின்றது. மனம் ஒருமுகப்பட்டு ஒரு வேலையை நாம் செய்யும்போது அதிலே தவறுகள் ஏற்படாது. தவறுகள் ஏற்படாமல் செய்கின்ற வேலையானது 100% வெற்றியை நமக்கு தரும் அல்லவா? மலை மேலே வாழுகின்ற மாதவா. மலைகளிலே பெருமாள் கோவில் கொண்டிருக்கின்றார். திருப்பதி மலை, ஷோலிங்கரிலே நரசிம்மராக இருக்கின்றார். இப்படி மலைகளிலே மாமனும் மருமகனும் மலைகளிலே கோவில் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கோவில் ஸ்ரீ கல்யாண வெங்கட ரமண பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவில் எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால் தான்தோன்றி மலை. தான்தோன்றி மலை, தானாக தோன்றிய மலை. அந்த மலையிலே இந்த கல்யாண வெங்கட ரமண பெருமாள் திருக்கோவில் இருக்கின்றது. கரூரிலே இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்ற இந்த திருக்கோவிலானது, அதாவது தான்தோன்றி மலையிலே அருள்பாலிக்கின்ற இந்த பெருமாள் திருக்கோவில் திருப்பதிக்கு நிகரான ஒரு கோவில். திருப்பதி செல்ல முடியாதவர்கள், அங்கு 2 நாட்கள் 3 நாட்கள் என்னால் வரிசையில் நின்று சாமியை பார்க்க முடியாது என்கின்ற சொல்கின்றவர்கள் இந்த தான்தோன்றி மலையிலே உள்ள பெருமாளை தரிசனம் செய்தால் திருப்பதி சென்று வந்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த கோவிலுடைய தனிச்சிறப்பு என்று பார்த்தால் தினமும் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்ற ஒரு திருக்கோவிலாக இந்த கோவில் இருக்கின்றது. இந்த திருக்கோவில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. மேலும் இது ஒரு குடைவரை கோவிலாக இருக்கின்றது. திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசிக்க முடியாமல் சோமசன்மா என்கின்ற பக்தன் மிகவும் மனம் வருந்தி கிடந்தார். அந்த சமயத்திலே அந்த பக்தனுக்காக திருப்பதி சீனிவாச பெருமாளே இங்கு வந்து தோன்றியதாக ஐதீகம். அதாவது பெருமாள் தானாக தோன்றியதால் இந்த கோவில் தான் தோன்றி மலை என்று பெயர் பெற்றிருக்கின்றது. இந்த கோவிலிலே அதிசயிக்கும் வகையிலே பெருமாள் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றார். தாயாருக்கு தனியாக சன்னதி கிடையாது. இங்கே பச்சஸ்தலம் என்று சொல்லக்கூடிய சுவாமியினுடைய திருமார்பிலே தாயார் வீற்றிருக்கின்றார். அதாவது பெருமாளுடைய மார்பிலேயே தாயார் வீற்றிருப்பதால் தனியாக சன்னதி கிடையாது. மேலும் அதே கருவறையிலே பெருமாள் உற்சவமூர்த்தியாக ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோடு காட்சி தருகின்றார். பிரகாரத்திலே பெருமாளுக்கு எதிரே உபய தெய்வமாக ஆஞ்சநேயர், கருடாழ்வார், பகவத் ராமானுஜர் மற்றும் ஆழ்வார்களுடைய தரிசனத்தை எல்லாம் இந்த திருக்கோவிலிலே நாம் பெறலாம். இந்த திருக்கோவிலிலே புரட்டாசி பிரம்மோற்சவம் மிக மிக சிறப்பாக நடக்கும். புரட்டாசி அமாவாசை முடிந்த மறுநாள் இந்த திருக்கோவிலிலே கொடியேற்றப்பட்டு பிரம்மோற்சவ விழா துவங்குகின்றது. திருக்கோவிலிலே 7ஆம் நாள் சுவாமிக்கு கல்யாண உற்சவம் நடைபெறும். திருவோண நட்சத்திரத்தன்று பிரம்மாண்டமான முறையிலே திருத்தேர் விழா கொண்டாடப்பட்டு மறுநாள் அமராவதி நதிக்கரையிலே சுவாமிக்கு தீர்த்தவாரி அற்புதமாக நடைபெறுகின்றது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த திருவிழாவிலே விடையாற்றி உற்சவம் என்று சொல்லக்கூடிய பூப்பல்லக்கு, முத்துப்பல்லக்கு போன்ற விசேஷமான வாகனங்களிலே 10 நாட்கள் சுவாமி வலம் வருவார். திருவிழாவின் இறுதி நாளன்று சுவாமிக்கு பலவிதமான புஷ்பங்களை கொண்டு பெருமாள் புஷ்ப பிரியர் புஷ்ப யாக அர்ச்சனை செய்யப்பட்டு திருவிழா நிறைவுறும்.
இந்த அற்புதமான இந்த தான் தோன்றி மலை பெருமாளை சேவிப்பவர்களுக்கு பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். சனிக்கிழமைகளிலே அதிகாலை 3 மணிக்கு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையை காண பெரும்பாலான பக்தர்கள் கூடுகின்றார்கள். மேலும் இங்கே கால் பாதம் அடித்தல், கை கால் பிரச்சனைகள் தீர வேண்டிக் கொண்டு இந்த திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுகின்ற பக்தர்களின் பிரச்சனைகள் உடனடியாக தீர்கின்றது. சுவாமிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு ஒரு கல்லிலே தாங்கள் குணம் பெற்ற அந்த கை அல்லது காலை அந்த கல்லின் மீது வைத்து கை காலின் வடிவத்தை குறித்து கொண்டு அதன் மீது அடிப்பர். இந்த வழக்கம் இந்த திருக்கோவிலிலே நெடுங்காலமாக இருக்கின்றது. ஒவ்வொரு திருக்கோவிலிலேயும் ஒரு வழக்கம் இருக்கும். அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே இந்த வழக்கமானது நெடுங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்றது. இங்கு வருபவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்கின்றது. அதுதான் மிகப்பெரிய ஒரு விசேஷம். ஆகவே பிரார்த்தனைகள் நிறைவேறுபவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த பிரார்த்தனைகளை தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். மிக அற்புதமான இந்த ஆலயத்திலே சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அதேபோல் ஞாயிறு, திங்கள், புதன், வெள்ளி ஆகிய கிழமைகளிலே கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றது. அற்புதமான இந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், நல்ல ஞானம் வளரும். இப்படிப்பட்ட இந்த திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து பெருமாளுடைய பேரனுகிரகம் பெறுவோம். நமோ வெங்கடேசா, நமோ வெங்கடேசா. நன்றி, வணக்கம்.